ஜனவரி 14 1990. இந்த டேட்டை நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, அந்த சமயத்துல தான் பணக்காரன் அப்படிங்கிற படம் ரஜினி சார் நடிச்ச அந்த படம் ரிலீஸ் ஆன சமயம். ஸோ 1990ஸ்ல ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்துட்டு இருந்தாலும் இந்த படத்தை இப்ப ஏன் நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த படத்துல வந்த டைட்டில் சாங் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாங். மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துறான். ரஜினி சாருக்கு பல வருஷங்களா கடவுள் தண்ணி ஊத்திக்கிட்டு தான் இருக்காரு, அவரும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பாட்டுல நிறைய விஷயம் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் இந்த படத்தை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல நடக்கிற சம்பவங்கள் பொதுவாகவே நம்ம வந்து அது எத்தனை வயசானாலும் மறக்க முடியாது. அதுவும் 7-8 வயசுல நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம மனித மூளையில ஸ்டோர் ஆயிரும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் என் வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, பணக்காரன் படத்தோட ஷூட்டிங் வந்து ஊட்டியில நடந்தது. பி வாசு அவர்கள் தான் இயக்குனர், இளையராஜா சார் மியூசிக்கு. இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறது ஊட்டியில. நான் வந்து திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா லீவ் போட்டு என்ன, எங்க அண்ணனை, எங்க அம்மாவெல்லாம் ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் பணக்காரன் பட ஷூட்டிங்ல உட்கார வைக்கிறார். என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த தருணத்தை. முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். அதுலயும் பர்டிகுலரா இந்த காஸ்டியூம், ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட், ஒரு பெரிய ப்ராட் சைஸ்ல ஒரு ரெட் கலர் பெல்ட் ஒன்று இடுப்புல கட்டிருப்பாரு, ஒரு போ டை ஒன்று. இன்னும் ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு வருஷம் பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு போ டை தான் வேணும்னு சொல்லி எங்க அம்மாட்ட நான் ரொம்ப அடம் பிடிச்சி, எங்க அம்மாவும் கோயம்புத்தூர் ஃபுல்லா அலைஞ்சு அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த காஸ்டியூம் ஸ்பெஷல் இருக்குல்ல, ரஜினி சார் எத்தனையோ படங்கள் எத்தனையோ காஸ்டியூம் போட்டிருந்தாலும் இந்த ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட், அந்த ரெட் ப்ராட் பெல்ட், இந்த போட்டை இருக்குல்ல, இதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. ஸோ அவருடைய இந்த படத்தை பத்தி பேசும்போது பணக்காரன்ல லஞ்ச் பிரேக் விடுவாங்க, அவர் கூடயே உட்காந்து சாப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இன்னொன்னு சொல்லட்டுமா, எல்லாரும் சொல்லுவாங்களே உங்களுடைய முதல் படம் என்ன அப்படின்னு, நிறைய பேர் எதோ படத்துல நடிச்சதெல்லாம் சொல்லுவாங்களே, எனக்கு முதல் படமே ரஜினி படம் தான். ஏன்னா அந்த படத்துல கூட்டத்துல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவர் மேடையில ஏறி பேசுவாரு, அந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. ஸோ இதுல அந்த ஃபர்ஸ்ட் ரோல தொப்பி போட்டு உட்கார்ந்து இருக்கிறது நான் தான். குல்லா போட்டு உட்காந்துருக்கேன், தலையில அடிபட்டிருக்கு, கட்டு போட்டிருக்காங்க, அந்த கட்டை மறிக்கிறதுக்கு ஒரு குல்லா. ஸோ இந்த சம்பவத்தை நான் ஏன் இன்னைக்கு நான் பதிவு பண்றேன் அப்படின்னு, ரஜினி சாருக்கே தெரியாது இப்படி ஒருத்தர் வீடியோ பண்ணுவான், இந்த பையன் தான் அதுல நடிச்சிருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, ரஜினி சாருக்கு என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல, அதாவது எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்க அப்பா இருக்காருல்ல, அவரை நல்லாவே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து செல்போன் இல்லாத காலகட்டங்கள்ல இந்த ட்ரங்க் கால் புக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் சரி, இந்த ட்ரங்க் கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சவர் வந்து எங்க அப்பா. ஸோ பிஎஸ்என்எல் ராமச்சந்திரன் அப்படின்னா ரஜினி சாருக்கும் சரி, பல செலிபிரிட்டிஸ்க்கு ஊட்டியில இருந்தும் பொள்ளாச்சியில இருந்தும் இந்த ஷூட்டிங்லாம் நடக்கும்போது இந்த ட்ரங்க் கால் புக்கிங்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமான தேவை இருக்கும். ஸோ இதை நான் ஏன் இங்க பதிவு பண்றேன் அப்படின்னா, என் வாழ்நாள்ல என்னைக்குமே பணக்காரங்கிற அந்த படத்தோடைய அந்த சீன்ஸை மறக்க முடியாது. ரஜினி சார் முதல்ல பார்த்த அந்த நொடி இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ் தான். அதுக்கப்புறம் நிறைய தடவை அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். எஜமான் படத்தோட ஷூட்டிங்ல போய் அவரை சந்திச்சிருக்கேன், ரோபோ படத்தோட ஷூட்டிங்ல போய் மீட் பண்ணியிருக்கேன். ரஜினி சாரோட பர்த்டேக்கே ஒரு தடவை நான் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணும்போது கேக் வெட்டுறதுக்காக ரஜினி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஷோ மூலியமா அவருக்கு கூட போய் நின்று கேக் வெட்டுற அந்த தருணம்லாம் எனக்கு கிடைச்சது. அந்த லிரிக்கு அதை நான் கண்டினியூஸா முடிக்கணும் இல்லையா, அதுதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங் இருக்கு இல்லையா பணக்காரன் படத்துல, அதுல ஒரு பர்டிகுலர் லைன் வரும், காத்திருப்பவர்கள் எத்தனை பேர் உன்னிடம் தோற்பதற்கு அப்படின்னு லைன் வரும். தெரிஞ்சு எழுதுனாங்களோ தெரியாம எழுதுனாங்களோ, உண்மையிலே ரஜினி சாருடைய அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்காகவும் அவர் இன்னைக்கு வரைக்கும் 75 இயர்ஸ் வரைக்குமே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு இடத்த பிடிச்சிருக்காருல, அதை வந்து யாருனாலும் ஜெயிக்க முடியல. அது அவருக்குன்னே உரித்தான ஒரு ஒரு பக்குவமான ஒரு ஒரு பொசிஷன் அது. ஸோ இந்த லைனை அப்பவே எழுதுனாங்களே ஒரு 35 வருஷத்துக்கு மேல, அது வந்து இளையராஜா சார் தான் எழுதியிருக்காரு. அவங்க என்டையர் டீமுக்கும், பி வாசு சார் டீமுக்கும் பாராட்டுக்கள். அந்த பாராட்டெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோ பண்ற எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு, ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டங்கள்ல இருந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் எல்லா காலகட்டங்களும் நீங்க என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். உங்களை நாங்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். பாய் பாய்.